அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடிகர் அஜித் அவர்கள் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி 33 ஆண்டுகள் முடிவடைந்ததை அடுத்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தார். அந்த அறிக்கையில ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, என்னுடைய ரசிகர்களை நான் சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன். உடனே இந்த திமுக கைக்கூலி ஊடகங்கள் அதை எடுத்து போட்டு விஜய் அவரை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த தேவடியா கும்பல்கள். என்னை பொறுத்தவரை அஜித் என்பவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அவர் இந்தியாவே வேணான்னு சொல்லிட்டு எங்க துபாயில போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் இதுவரைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுத்ததும் கிடையாது. அதனால அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து நம்ம அரசியல்ல நுழைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இங்க பல நடிகர்கள் விசாரணை படத்தை பார்த்துட்டு, ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு என் நெஞ்சமெல்லாம் பதபதைக்குன்னு சொன்ன பல பேரு அதே சம்பவம் தூத்துக்குடியில் நடந்த போதோ இல்ல இப்ப திருப்புவனத்துல அஜித்குமார் அவர்களுக்கு நடந்த போதோ வாய் திறக்கவே இல்லை. இவர்கள் தான் சுயநல நடிகர்கள். ஆனா தளபதி எப்படியா, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அங்கெல்லாம் உடன் நின்று இருக்கிறார் மற்றும் குரல் கொடுத்திருக்கிறார், உதவி செய்திருக்கிறார். இலங்கையிலே தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதிலும், தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதிலும், ஸ்டெர்லைட் போராட்டத்திலே போராடிய மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதிலும், காவேரி நீர் தரமாட்டேன் என்று கர்நாடகா மறுத்த போதிலும், தங்கை அனிதா அவர்கள் நீட் பிரச்சனைக்காக உயிர் நீர்த்த போதிலும், ஜெயராஜ், பென்னிக்ஸ் மற்றும் அஜித்குமார் உட்பட பல பேர் காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட போதிலும், வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போதிலும், டெல்டா மாவட்டங்கள் புயலால் பாதிக்கப்பட்ட போதிலும் தளபதி அவங்க கூட நின்று நேரடியாகவும் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாகவும் உதவி செஞ்சிருக்காரு. உலகத்திலேயே ஒரு நடிகர் மக்கள் பிரச்சனைக்காக இவ்வளவு போராடி அதனால ஆளுங்கட்சியை எதிர்த்து பல இடையூறுகளை சந்திச்சிருக்காரு அப்படின்னா அது தளபதி மட்டும்தான். ஏன்னா தளபதி நடிகர் மட்டும் கிடையாது, மக்களின் தலைவர். இன்னைக்கு அவர் எதற்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? மக்கள் பிரச்சனையில நம்ம போய் மக்களுக்கு உதவி செய்ய முடியுது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது. ஆனா அந்த பிரச்சனையே வராம தடுக்க முடியல, அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம்.